நண்பர்களே, பாம்பு மீன் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஓடையிலேருந்து கிடைச்சிருக்கு பாம்பு மீன். இத நாங்க விலாங்கு மீனுன்னு சொல்லுவோம். என்னன்னா, இன்னைக்கு இது நாங்க பிடிக்கல. ஒரு தாத்தா பிடிச்சு கொண்டு வந்தது. அவங்க கிட்டேருந்து ரூ. 200 கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கோம். நான் கையில தூக்க தூக்க வழுவழுன்னு வழுவிட்டு போயிட்டே இருந்தேன். ஏன்னா, இதுக்கு மேல இருக்கிற தொலியெல்லாம் நல்லா வழுவழுப்பா இருக்கும். இதுக்கு ஒரு பாட்டு வேற உண்டு. "இது விலங்குடா, கையில் சிக்காதுடா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சிக்காம இருந்த தொலிய மொத்தமா உரிச்சு எடுத்து, இதில விலாங்கு புட்டு கூட செய்யலாம். தொலியில மாவு அடைச்சு வச்சு. இந்த மீன் முதுகுவலிக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த தொலிய என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெட்டி பொரிக்கிற நேரம் அது கூடலாம் போட்டு பொரிச்சு எடுப்போம். இந்த மீன்ல தொலி கூட வேஸ்ட் ஆகாது நண்பர்களே. அதையும் சாப்பிடலாம். என்ன ஒண்ணு இந்த மீனோட தலைய திங்கக்கூடாது. அத வெட்டி தூக்கி தூர போட்டுருங்க காக்காய்க்கு. அடுத்தால மீனுக்கு சைடு முள் இருக்கிற மாரி இந்த விலாங்கு மீனுக்கும் சைடு முள் இருக்கும். அத வெட்டிட்டு துண்டு துண்டா கட் பண்ணுங்க. இல்லன்னா கஷ்டமாயி போகும். நாங்க அப்படியே குண்டக்க மண்டக்க வேலைய மறைச்சு போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியே மீன துண்டு துண்டா கட் பண்ணி சைடு முள்ளெல்லாம் வெட்டி எடுத்து மொத்தமா எடுத்து வச்சு பார்க்குறப்ப ஒரு நாளத்த இறைச்சி கணக்காச்சு. இனி இத கழுவி பொரிச்சு எடுத்து சாப்பிட போறோம். நீங்களும் கிடைச்சா சாப்பிட்டு பாருங்க. சரியா நண்பர்களே?